செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஈரானிய கொள்ளையன் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? நேற்றைய தினம் வேளச்சேரியில் அந்த என்கவுண்டர் நடந்த அந்த நபருடைய உடல் ராயப்பேட்டை அரசு பொறுப்பு மருத்துவமனையில் வச்சு அங்கே போஸ்ட்மார்ட்டமானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அது போஸ்ட்மார்ட்டத்தை விட்னஸ் பண்ணியிருக்கிறாரு சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய பார்த்திபன். அவர் முன்னிலையில் தான் அதையும் நடந்திருக்கு. குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உடலை ஒப்படைப்பதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கு. அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும். ஏன்னா அரசு தரப்பில் எப்போவுமே அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்திலிருந்து கேள்விகள் வரும் பட்சத்தில் டாக்குமெண்டேஷன் யாரிடம் உடல் ஒப்படைக்கிறார்கள், இந்த போஸ்ட்மார்ட்டம் எப்பொழுது நடைபெற்றது, யார் முன்னிலையில் நடைபெற்றது போன்ற அனைத்து விவரங்களும் உள்ளடக்கிய ஆவணங்களாக காவல்துறையினர் பதிவு செய்து கொள்ளப்பட்டு அந்த உடலானது ஜாஃபரின் உடலானது அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பட இருக்கிறது. நேராக இங்கிருந்து ராயப்பேட்டை மருத்துவமனையிலிருந்து எம்பாமிங் செய்யப்படுவதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே எம்பாமிங் பணிகள் முடிவடைந்து இன்று இரவு பாம்பேவுக்கு அவரது குடும்பத்தார்கள் அவரது உடலை எடுத்து செல்ல இருக்கிறார்கள். தற்போது அதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அமரர் அறை, அந்த மார்ச்சரியில் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்குள்ள அதை கொடுத்துருவாங்க. நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்டு அவர்கள் உறவினர் வந்த பிறகு அவர்கள் ஒப்புதலுடன் இந்த கையெழுத்தெல்லாம் பண்ணப்பட்டு அவங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இப்போ கையெழுத்தாகி அந்த போஸ்ட்மார்ட்டமும் நடந்து முடிந்து உறவினரிடம் உடலானது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்னாகத்தான் நான் சொல்லிய இந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு செல்வது, எம்பாமிங் செய்வது, பின்னர் அங்கிருந்து விமான நிலையத்திற்கு செல்லப்பட்டு விமானம் மூலமாக பாம்பேவுக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.